முக்கிய செய்திகள். காசா போர் நிறுத்தம் தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். முக்கிய நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம். ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியுள்ளதாக மோடி கருத்து. ஒடிஷாவில் கட்டாக் நகரில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலால் தொடர்ந்து பதற்றம். இணைய சேவை 2வது நாளாக முடக்கம். தீபாவளி பண்டிகையொட்டி வரும் 16ஆம் தேதி முதல் 20,000 சிறப்பு பேருந்துகள் செயலி மற்றும் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யவும் ஏற்பாடு. பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் பதவியேற்ற ஒரு மாதத்திற்குள் ராஜினாமா. நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். வணக்கம். காசா போர் தொடங்கி இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 250 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதையடுத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 67,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்துள்ள 20 அம்ச திட்டத்தின்படி எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் பிணைய கைதிகள் விடுவிப்பது தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சில கட்டுப்பாடுகளை ஹமாஸ் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த முயற்சிகளை ஹமாஸ் விரைவாக மேற்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்த நிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து அடுத்து ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு அம்சமான பிணைய கைதிகள் விடுவிப்புக்கு தாங்கள் உதவ தயாராக இருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காசா போரை உடனடியாக நிறுத்த கோரியும் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அனுமதிக்க கோரியும் கிரேக்க தலைநகர் ஏதென்ஸில் 170க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் வந்திறங்கிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் திரு மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தின் கஜுராஹோ கோயிலில் உள்ள விஷ்ணு சிலையை புனரமைப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை கடந்த மாதம் 16ஆம் தேதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அப்போது அவர் தெரிவித்த கருத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தான் அனைத்து மதங்களையும் மதிப்பதாக தலைமை நீதிபதி விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் நேற்று வேறொரு வழக்கு விசாரணையின் போது ராகேஷ் கிஷோர் என்ற 71 வயது வழக்கறிஞர் தலைமை நீதிபதி திரு கவாய் மீது திடீரென தனது காலணியை கடற்றி வீசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சனாதனம் மீதான அவமானத்தை நாடு பொறுத்துக் கொள்ளாது என்று கோஷமிட்ட அவர் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதியின் அறிவுறுத்தலை தொடர்ந்து நேற்று மாலையே அவரை போலீசார் விடுவித்தனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பிரதமர் திரு மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையை எதிர்கொண்ட போது நீதிபதி கவாய் காட்டிய அமைதியை தான் பாராட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது நமது நீதித்துறை மாண்பின் மீதான தாக்குதல் மட்டுமின்றி நமது அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் தலைமை நீதிபதி மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே காலணி வீச்சில் ஈடுபட்ட திரு ராகேஷ் கிஷோரின் வழக்கறிஞருக்கான பதிவை ரத்து செய்து இந்திய பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நாட்டின் எந்த நீதிமன்றத்திலும் அவர் வழக்கறிஞராக பணியாற்ற இயலாதவாறு இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இணைய சேவை 2வது நாளாக முடக்கப்பட்டுள்ளது. கட்டாக் நகரில் கடந்த வாரம் நடைபெற்ற துர்கா பூஜை கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது ஒரு தரப்பினர் மீது மற்றொரு தரப்பினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஏற்பட்ட வன்முறை கட்டாக் நகரம் முழுவதும் பரவியதால் அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். வன்முறையில் 10 போலீசார் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தவும் வதந்திகள் பரவுவதை தடுக்கவும் கட்டாக் நகரில் இணைய சேவை முடக்கப்பட்டது. மேலும் ஊரடங்கு உத்தரவும் அமல்படுத்தப்பட்டது. எனினும் பதற்றம் குறையாத நிலையில் இணையதள முடக்கத்தை இன்று இரவு 7 மணி வரை நீட்டித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே கட்டாக் கலவரத்திற்கு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புதான் காரணம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன.
தீபாவளி பண்டிகையையொட்டி வரும் 16ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை 20ஆம் தேதி வரும் நிலையில் அதனை குடும்பத்தினருடன் கொண்டாட பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வது வழக்கம். இதனையொட்டி ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான சிறப்பு பேருந்துகளை இயக்குவது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் சென்னையில் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலிருந்து தினசரி இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 5710 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,268 பேருந்துகளும், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பிற ஊர்களிலிருந்து 6,110 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 20,378 பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறினார். 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகள் அல்லாமல் 5,710 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த வகையில் மொத்தம் 14,268 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படுகின்ற 6,110 சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக 20,378 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. தீபாவளி சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதன்படி சேலம், கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை, தஞ்சை, கடலூர், சிதம்பரம், புதுச்சேரி செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என்று கூறினார். கிளாம்பாக்கத்தில் உள்ள மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி, போளூர் மற்றும் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற திரு சிவசங்கர், பெங்களூரு, காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் என்று தெரிவித்தார். பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திரா மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்ற அவர், தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மொத்தம் 15,129 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். பயணிகள் முன்பதிவு செய்ய வசதியாக கிளாம்பாக்கத்தில் 10, கோயம்பேட்டில் 2 என மொத்தம் 12 முன்பதிவு மையங்கள் செயல்படும் என்று கூறிய திரு சிவசங்கர், TNSTC செயலி மற்றும் www.tnstc.in இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். தீபாவளி நெரிசலை பயன்படுத்தி அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சிவசங்கர் எச்சரித்தார். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்வோர் தாம்பரம், பெருங்களத்தூர் சாலையை தவிர்த்து பழைய மாமல்லபுரம் சாலை, திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாகவோ அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாகவோ செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லொக்கார்னோ பதவியேற்ற ஒரு மாதத்திற்குள் ராஜினாமா செய்திருப்பது அந்நாட்டு அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக வாக்கெடுப்பு இன்றி பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தியே ஒப்புதல் பெறப்படும் என பிரதமர் செபாஸ்டியன் கூறியிருந்தார். பிரான்ஸ் நாட்டின் மொத்த கடன் ஏற்கனவே கடுமையாக உயர்ந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அரசியல் நெருக்கடி காரணமாகவே அவர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பாரிஸ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய செபாஸ்டியன் லெகோர்னோ, பிரதமர் பதவியில் தொடர்வதற்கு உகந்த அரசியல் சூழ்நிலை இல்லை என்றும் தனது பணியை செய்வதற்குரிய சுதந்திரம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் செபாஸ்டியனின் ராஜினாமா கடிதத்தை அதிபர் இமானுவேல் மேக்ரான் உடனடியாக ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சொந்த கட்சியினரே அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதால் விரக்தியில் அவர் பதவியில் இருந்து விலகியதாக கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிபர் மேக்ரானின் கட்சி 161 இடங்களிலும் தீவிர வலதுசாரி கூட்டணி 142 இடங்களிலும் வென்றது. இதனால் 577 சீட்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மைக்கு தேவையான 289 இடங்கள் யாருக்கும் கிடைக்காத சூழலில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதிய பிரதமராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து அதிபர் ஆலோசித்து வருகிறார். ஒரே ஆண்டில் 4வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செபாஸ்டியனும் ராஜினாமா செய்திருப்பது பிரான்ஸ் அரசியலில் குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆட்சியில் மட்டும் 7வது முறையாக பிரதமர் மாறியுள்ளார். பிரான்ஸ் வரலாற்றில் மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த அரசு என்ற பெயரை பெற்றுள்ள செபாஸ்டியன் வெறும் 27 நாட்கள் மட்டுமே பதவியில் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பிரதமர்கள் மாற்றப்பட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் விரைவில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொதுத் தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. அதிபர் இமானுவேல் மேக்ரான் பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கரூர் துயரத்தில் அனைவரும் மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கமலஹாசன் கேட்டுக் கொண்டார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான இடத்தை நேற்று பார்வையிட்ட அவர் இந்த சம்பவத்தில் பலியான 1.5 வயது குழந்தையின் வீட்டிற்கு சென்று பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். கமல் பண்பாட்டு மையம் சார்பில் வழங்கப்பட்ட ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு திரு கமலஹாசன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இங்கே தாங்கள் வந்தது இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்றார். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது, போலீஸும் இருக்கிறார்கள். போலீஸாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நானும் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன். ஏன்னா அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் சைடு எடுக்காதீங்க. அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தால் மக்கள் சைடு எடுங்க. இந்த துயர சம்பவத்தை பொறுத்தவரை ஒரு தரமான பண்புள்ள அரசியல்வாதி அதை எப்படி நடத்த வேண்டுமோ, தலைமை எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அதற்கான எல்லா குணாதிசயத்தையும் முதலமைச்சர் காண்பித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய திரு கமலஹாசன், அது பெருமையாகவும் உள்ளது, அதற்கு நன்றியும் சொல்ல வேண்டும் என்றார். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது அனைவருக்குமே தெரியும் என்ற அவர், நீதிமன்றமே நடிகர் விஜய்க்கு அறிவுரை வழங்கும் என்றார். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் வெளி மாவட்ட மீனவர்களும் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இரவிலும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அங்கு மீன்பிடி சீசன் காலமான அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை தூத்துக்குடி, புதுக்கோட்டை, காரைக்கால் உட்பட பல்வேறு வெளி மாவட்ட மீனவர்களும் தங்கி மீன்பிடிப்பது வழக்கம். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி அண்டை கிராமங்களான ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வானவன் மகாதேவி, வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை வெளி மாவட்ட மீனவர்களின் 10 படகுகளையும் 34 மீனவர்களையும் அவர்கள் சிறைப்பிடித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளி மாவட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தாக்கப்பட்ட மீனவரை தாக்கியவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் துறைமுகத்திலிருந்து கைப்பற்றி செல்லப்பட்ட படகுகளை திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த வாழ்வாதாரமாக உள்ள எங்கள் இந்த தொழிலை தொடர்ந்து நடத்திட அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மீன்வளத்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர வெளி மாவட்ட மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கரும்பு பயிரை செந்தாழை எனப்படும் நோய் தாக்கி வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் 13,000 ஏக்கரில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர். நடவு செய்த 10வது மாதத்திலிருந்து 12வது மாதத்திற்குள் அறுவடை செய்யப்படும் கரும்புகள் சர்க்கரை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் கரும்பு பயிரை செந்தாழை எனப்படும் நோய் வேகமாக தாக்கி வருகிறது. இதனால் இலையின் மேற்புறம் கரும்புள்ளிகள் தோன்றி தோகைகள் மஞ்சள் நிறமாக மாறி கருக தொடங்கி வருவதால் கரும்பின் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு ஒரு 60,000 திருதி நான் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ 40 டன் வந்தாத்தே அந்த எனக்கு இடைய செலவு மற்ற இதுகளை நான் ஈடுகட்ட முடியும். இப்போ இதோடைய மகசூலே 10 15 டன் வந்துச்சுன்னா என் செலவுக்கே கட்டாது. ஏற்கனவே பன்றி தொல்லைகள்லையும் நாங்கள் ரொம்ப அடிபட்டு இது பண்ணி போயிருக்கோம். அந்த காற்று பன்றியிலேருந்து மீறி வந்தாலும் இப்போ இந்த ஒரு புதுசாக இந்த ஒரு செந்தாழை நோயின்னு வந்து அதில் விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எனவே செந்தாழை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள கரும்பு பயிர்களை வேளாண் அதிகாரிகள் மூலம் கள ஆய்வு செய்து தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி ஈரோடு ஜவுளி சந்தையில் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியதுடன் விடிய விடிய வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஈரோட்டில் திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை மாலை வரை ஜவுளி வார சந்தை நடைபெறும். இது அங்கு மிகவும் பிரபலமானது. சேலம், திருச்சி, தஞ்சாவூர் என உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா போன்ற வெளி மாநில வியாபாரிகளும் அதிக அளவு இங்கு மொத்தமாக ஜவுளி கொள்முதல் செய்வது வழக்கம். இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் ஈரோடு ஜவுளி சந்தையில் விற்பனை சூடுபிடித்துள்ளது. பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்த சிறு வியாபாரிகள் ஏராளமானோர் தேவையான ஜவுளி ரகங்களை வாங்கிச் சென்றனர். ஈரோடு நைட் மார்க்கெட்டு ஹோல்சேல் கடைனால தீபாவளிக்கு மொத்தமாக பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மற்ற இடத்துல காட்டிலும் இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டாக நல்லாவும் இருக்குது. வருஷம் வருவாங்க. ஈரோடு ஜவுளி சந்தையில் வாங்க மொத்தமாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள், பொதுமக்கள் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களால் ஈரோடு ஜவுளி சந்தை நிரம்பி வழிந்தது. அடுத்த வாரம் நடைபெறும் சந்தையில் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என வணிகர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தீபாவளி வியாபாரம்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வாரம் அடுத்த வாரம் தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கடை இருக்கும். எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. கேரளாலேருந்து, புதுக்கோட்டை, எல்லா ஊர்லேருந்து, கடலோர பகுதியிலேருந்து எல்லா பக்கம் வந்துட்டுருக்காங்க.
இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இந்த 2 வாரத்துக்கு வந்து. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் ஈரோடு, திருப்பூர், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு வகையான ஜவுளி ரகங்கள் விற்பனைக்காக சந்தையில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. ஜவுளி வார சந்தைக்கு படையெடுத்த வாகனங்களால் அங்குள்ள சாலைகளில் இரவிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நேற்று 4 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தண்டலம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். மருத்துவமனை நுழைவாயிலில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியதால் அவ்வழியில் சென்ற கார்கள் மழைநீரில் சிக்கி பழுதாகி நின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருத்தணி முருகன் கோயில் வளாகத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோயில் படிக்கட்டுகளில் அதிக அளவில் நீர் சென்றதால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. ராமநாதபுரத்திலும் மழை கொட்டி தீர்த்த நிலையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். காசா போர் தொடங்கி இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதல்கட்ட அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்திற்கு மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒடிஷாவின் கட்டாக் நகரில் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலால் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.